ரொம்ப சிம்பிளாக முருகரோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணேன் என்னோடய வீட்டில். அதை எப்படி பண்ணேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ரீனோஸ் வேர்ல்டு. தேனும் தினையும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தினையை வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வைக்கணும். தண்ணியில் லைட்டாக வார்ம் வாட்டரில் வந்து நான் ஊற வச்சிட்டேன். 1 ஹவர் ஊற வச்சா நம்ம வார்ம் வாட்டரில் ஊற வைக்க வேணாம். நான் வந்து ½ ஹவரில் பண்ணணுன்றதுனால நான் ஒரு வார்ம் வாட்டரில் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி ஒரு பேனில் லைட் ஃப்ரை கொடுத்து அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இது கூட 2 ஏலக்காவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரன்னு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமாக வந்து மிக்சியில் அரைச்சி அதை தனியாக வச்சுக்கிட்டேன். ஸோ மிக்சியில் அரைச்சிட்டு தனியாக ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து நம்ம தேன் சேர்க்கணும். ஸோ இந்த ஹனியும் இந்த தினையும் சேர்ந்து தான் தினை மாவாக வந்து நமக்கு முருகருக்கு பிடிச்ச ஒரு ஃபுட் அண்ட் நமக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது. இது ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்து மிக்சியில் அரைச்சிட்டு இது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்லா லட்டு மாதிரி பிடிச்சி பசங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுத்தா அவ்வளோ ஹெல்த்தி, நிறைய கால்சியம் இருக்குது இதில். இது மாதிரியும் ட்ரை பண்ணலாம். அண்ட் அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிலைவாசலில் வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டேன். நிலைவாசல் கோலம் போட்டு முடித்து அங்கே பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா பால்கனிக்கு போயிட்டு அங்கே துளசிக்கு ரெடி பண்ணுவேன். ஸோ துளசி ப்ராசஸ் நமக்கு டெய்லி உள்ள ப்ராசஸ் தான். டெய்லி வந்து சிம்பிளாக பண்ணிவிடுவேன். அண்ட் ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் அதுக்கப்புறம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த டைம் மட்டும் எனக்கு நிறைய டைம் எடுக்கும். அங்கே எப்படியும் ஒரு 20 மினிட்ஸாவது ஆகும். நார்மல் டேஸ்லனால் நான் வந்து நார்மலாக இந்த ஹல்தி குங்குமம் வந்து செவ்வாய் வெள்ளி தான் வைப்பேன். இல்லைனா விளக்கு மட்டும் வச்சுட்டு இல்லை அகர்வத்தி பொருத்தி இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். மற்ற டேஸில் வந்து சிம்பிளாக இருக்கும். இந்த ஸ்பெஷல் டேயில் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே போய் பூஜை ரூம்குள்ளே போயிட்டு இனிதான் ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2ஐயும் வந்து முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1 ஹவர் எடுத்துடுது. அதுக்கப்புறம் பூஜை ரூம்குள்ளே வந்து எடுக்கிறது. இது வந்து ஃபெஸ்டிவல் டைமில் நார்மல் செவ்வாய் வெள்ளியுமே இந்த மாதிரி பிஸியாக தான் போயிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் நம்ம எந்திரிச்சிட்டோன்னா கொஞ்சம் நமக்கு பீஸ்ஃபுல்லாக மெதுவாக பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அறக்க பறக்க ஓடி ஓடி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு கொஞ்சம் தினைமாவும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பாயாசம் வைக்கலாம், ஆக்சுவலி சக்கரை பொங்கல் வைக்கலான்னு பிளான் இருந்தது. பட் லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து டைம் ஆகிட்டே இருந்தது. அடுத்து கோவிலுக்கு போகணுன்றதுனால டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், பால் பாயாசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாயாசம் கொஞ்சமாக வந்து வச்சுருந்தேன். அப்புறம் பஞ்சாமிர்தம் இது வந்து நான் ரெடி பண்ணல, என்னோடய ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டைம் இல்லை. அதனால் அவங்க வந்து பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிக்காமல் எந்த ஒரு பூஜையுமே பண்ணக்கூடாது. ஸோ அதனால் மஞ்சள் பிள்ளையாரையும் பிடிச்சி அவருக்கும் பூஜை பண்ணி முருகருக்கும் வந்து அபிஷேகம் ஆராதனை பண்ணி நல்லபடியாக வந்து பூஜை பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கோண தீபம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கோண தீபம் ஏற்றினேன். வெத்தலை தீபம் வந்து நான் வந்து இது வரைக்கும் ஆச்சு வெத்தலை தீபம் வைக்கலை. பிகாஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த முருகர் அண்ட் நான் பார்த்த அது மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். புதுசாக யூடியூப்லேயோ அண்ட் இந்த சோசியல் மீடியாவை பார்த்து நான் புதுசாக எதுவும் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து நான் சின்ன வயசில் பார்த்தது சர்க்கோண தீபம் தான் நான் பார்த்து வளர்ந்தது. அதனால் அந்த தீபமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ போட்டிருக்கேன்.
ஸோ அவ்வளோதான், என்னோடய பூஜையும் சிம்பிளாக முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவும் நான் இங்கே முடிக்கிறேன். என்னோடய வீட்டு இந்த சிம்பிள் வைகாசி விசாகம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் பாய்.